உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது டபுள் சாக்பாட் தரும் மார்ச் மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனமரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடுவதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்ல எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தர விதம் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுற விதம். இப்போ மேஷராசி பார்க்குறோம். அதாவது கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் நமக்கு முதலாவது வீடுங்க மேஷராசி என்பர்கள். அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கண்டிப்பாக இது ஷார்ட்ஸில் வரும்பொழுது முழு வீடியோவை சேனலில் பாருங்கள். உங்களுடைய நம்பர் மற்றும் உறவுகளுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். ஓகே, இது மேஷராசி பார்க்குறோம். மேஷராசியில் முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் முக்கியமாக நம்ம மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 4 பாதமும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உடைய மேஷராசியில் ஒரு நட்சத்திரமாகும். கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தேவனால் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்கரமிட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம் என்பது சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தாயார் வழி உடல் பிரச்சனைகள், தாயார் வழி மூலம் வரக்கூடிய சொத்து பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்கள் இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக இடம், சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு சுமமான முடிவுக்கு வர இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் புதன் வக்கரமிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி, ராகு, செவ்வாய் என கிரகங்கள் வாழ்கின்றன. இதை பார்க்கும்போது நமக்கு பலங்களை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே நீங்கள் மற்றவர்களாக ஓடி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சு போகணுங்க. ஏன்னா எதுலேயும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய விஷயம் நினைப்பீங்க. அவங்களால எதுவுமே ஒரு முழுமையாக அடையாது போகுதுங்க. இதில் எதையும் சமாளித்து குறுகிய காலத்தின் முன்னுக்கு வரும் திறன் கொண்ட மேஷராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் டபுள் சாக்பாட் இதில் சுக்கரடைய யோகத்தால் வரக்கூடிய மாதங்க. இந்த சுக்கர யோக மாதம் டபுள் சாக்பாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் எதையும் சமாளிக்க திறமை உண்டாக இருக்குதுங்க. அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களே தாமதம் ஏற்பட இருக்குதுங்க. சின்ன விஷயங்களால் மன நிறைவை அடைய போகிறீங்க. எதிர்பாடம் பழகும்பொழுது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டாக இருக்குதுங்க. இல்லை குடும்ப தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியான சாதனம் உண்டாக இருக்குதுங்க. உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூட இருக்குதுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். எனவே நீங்கள் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்கும் திறம் கூட இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு மேஷராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது. உங்களுக்கு சுக்கர யோகத்தால் வரக்கூடிய மாற்றமும் டபுள் சாக்பாட் என்று சொல்லக்கூடிய இடம். கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்பட போகிறீங்க. நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. நன்மை தருங்க. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் ஏற்பட இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. செயலில் வேகம் உண்டாகும். புத்தி சாதனமும் அறிவு திறனும் அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க. எதை செய்வது எதை விடுவது என்ற மனதடமாற்றம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாக இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அரசு வாகியில் வெற்றி சூடுவதற்கான ஒரு வாய்ப்பும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க. கல்வியில் இருந்த போட்டி குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பது நல்லதுங்க. இதில் நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும்பொழுது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு முன்னாடி
திருமணம் யோகம் இருக்க திருமணம், வெளிநாடு யோகம், புத்திரபாக்கிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மேஷராசியை பொறுத்தவரையில் வெகு நாட்களாக திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு திருமணம் அமையவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாத இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைக்குள் இருந்த இடையூறுகள் பிரச்சனைலாம் விலகி சுகமான உறவை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடு யோகம், மனை யோகம் இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறது இந்த காலகட்டம் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகிறது. இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுடைய சந்திப்பும் உண்டாக இருக்குதுங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திகாரமாக இருக்குதுங்க. சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேட வைக்குங்க. சிலர் குடும்பத்தினோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் டபுள் சாக்பாட் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர யோகத்தாருடைய மாற்றங்கள் இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போதுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைய இருக்கீங்க. இதனால் வரைக்கும் தொழிலுக்காக அலைந்து கொண்ட காலகட்டம் தொழில் சிறப்பாக இருக்க போதுங்க. வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. சேமிப்பு அடையாளம் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தர வண்ணம் இருக்குதுங்க. எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள போகிற இந்த காலகட்டம் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வெகு நாட்களாக வரங்கள் தேடி கொண்டிருக்கிறேன், திருமணம் எனக்கு ஆகவில்லை நீங்கள் இந்த காலகட்டம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. படிப்பில் அதிகம் ஆர்வம் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. ஆசிரியருடைய சொல் கேட்டு நடக்குவது உங்களுக்கு மதிப்பெண்கள் வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. பெற்றோர் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும். நீங்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எதிர்கொள்கிற காலகட்டமாக இருக்குது. இது 7 சனி என்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. கடைசி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எடுக்க போகிறது. 1ஆம் பாதத்தில் வரக்கூடியது. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்ற போறீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாத இருக்குதுங்க. அதனால் சில சமய விரக்தி ஏற்பட இருக்குதுங்க. மனதிலும் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக இருக்குதுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் பிரச்சனைகள் இருக்காதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த உங்கள் உடல் உபாதைகள்லாம் மாறுபடுதுங்க. சந்திராஷ்ட தினம் 17, 18 இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 9, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திராஷ்டம் இருப்பதால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட தினம் இருப்பதால் அந்த நாட்களில் உங்களுடைய சுப காரியம் நடந்துங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனை குறையும், மனதில் அமைதி உண்டாக இருக்குதுங்க. என நேயர்களே, இதுவரைக்கும் மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமை கேட்டும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.